கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 18 இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் இவளை இன்னும் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்க போறீங்க அப்படின்னு மைதிலி கேட்க அபிராமி பயங்கரமா டென்ஷன் ஆகி ஐஸ்வர்யாவை போய் பலார்னு ஒரு அறை வைக்கிறாங்க. அத்தைங்கிறாங்க ஐஸ்வர்யா, வாய மூடு, எப்படி இப்படி ஒரு கொடூரத்தை பண்ண துணிஞ்ச? இந்த பொண்ணு நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்குறா, இவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமா அப்படின்னு அபிராமி கேட்டுட்டு இருக்க. அத்தை, நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேங்கிறாங்க ஐஸ்வர்யா. வாய மூடு, நீ இப்படியெல்லாம் சொன்னா உன்னை மனுச்சு திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள ஏத்துக்குவேன்னு நினைக்கிறியா? ஆரம்பத்துல இருந்தே நீ பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சும் உன்னை திட்டுறதோடு விட்டுட்டேன் பாரு, அதனாலதான் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிருக்க அப்படின்னு அபிராமி சொல்லியிருக்க. அத்தை, ஏதோ புத்தி கெட்டு போய் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. என்ன மன்னிச்சு விடணுமா? ஒரு உசுரோட விளையாடிட்டு மன்னிப்பு கேட்குறியா? நீ இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள நிற்க கூடாது, போடி வெளியே. இனிமேல் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாதுங்கிறாங்க அபிராமி. அம்மா ப்ளீஸ்மா பேசிக்கலாங்கிறாங்க கார்த்தி. இதுக்கு மேல என்னப்பா பேச முடியும்? இவளை எப்படி இந்த வீட்டுக்குள்ள வைக்க முடியும்? முதல்ல நீ கிளம்புங்கிறாங்க. அத்தை, உங்க காலில் வேணாலும் விழற அத்தை, ஏதோ தெரியாம தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கேன். என்னால நீ பண்ண காரியத்தை ஜீரணிக்கவே முடியாது, என் முன்னாடி நிக்காத, கிளம்பு முதல்ல அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தீபா கோவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. நாச்சியா, அவசரப்பட வேணாம், அருணை பத்தியும் நம்ம யோசிக்கணும்ல, பாரு அவன் ஒண்ணுமே சொல்லாம நிக்கிறான் அப்படின்னு அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்க. என்னப்பா இவளை வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்க. இல்லம்மா அப்படின்னு அருண் சொல்லவும், ஏதோ உன் புருஷனே சொல்லிட்டான், இனிமேல் உனக்கு இங்க இடம் இல்ல, என்னை இதுக்கு மேல இங்க கத்த வைக்காம ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. ஐஸ்வர்யாவும் அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பவும், ஐஸ்வர்யாங்கிறாங்க அருண். ஏய், எதுக்கு நீ இப்ப அவளை கூப்பிடுற அப்படின்னு அபிராமி கேட்க. நானும் அவ கூடயே போறமா அப்படின்னு அருண் சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சாரிம்மா, அவ தப்பு பண்ணிட்டா, அதுக்காகலாம் நான் சப்போர்ட் பண்ணல, நீங்க எடுத்த முடிவு சரிதான், ஆனா அவ இப்படி பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இன்செக்யூரிட்டி தான். அவளுக்கு இப்படி ஒரு ஃபீல் வர்றதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் தான் காரணம். அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பே எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேம்மா. நாங்க வெளியே எங்காவது வீடு பார்த்து தங்கிக்கிறோமா அப்படின்னு அருண் சொல்லியிருக்க. அண்ணா என்ன பேசுறீங்கிறாங்க கார்த்தி. எப்படிப்பா உனக்கு வீட்டை விட்டு போக மனசு வருது? இப்படி ஒருத்திக்காக யோசிச்சு அம்மா விட்டுட்டு போயிருவியா அப்படின்னு அபிராமி கேட்டுட்டு இருக்க. அம்மா, இவளுக்காக நான் உங்களை விட்டு தரலாமா, ஆனா இவளை இப்படியே விட முடியாதுமா, எனக்கு கில்ட்டி ஃபீலா இருக்குமா அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க. அம்மா, அண்ணி இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்கம்மாங்கிறாங்க கார்த்தி. அவளை எப்படிப்பா நம்ப சொல்றேங்கிறாங்க அபிராமி. அம்மா, அண்ணிய சரி பண்ணிட முடியுங்கிற நம்பிக்கை அண்ணனுக்கு இருக்குல்லம்மா, அதனால தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு கார்த்தி சொல்லிட்டு இருக்க. ஐஸ்வர்யா, இதுதான் டைம், முதல்ல காலில் விழுந்துரு, அப்புறம் பொறுமையா பாத்துக்கலாம்னு அப்படியே யோசிக்கிறாங்க. அத்தை, இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டாத்த, சாமி விஷயத்துல போய் சொன்னா என்ன நடக்கும்னு நான் நேர்லயே பார்த்துட்டேன், அதுக்கப்புறமும் எப்படி அத்தை என்னால் தப்பு பண்ண முடியும் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. நாச்சியா, இவ்வளவு நாள் ஐஸ்வர்யா பண்ண தப்பையெல்லாம் பெருசா எடுத்துக்காம எதுக்காக பொறுத்து போன? நம்ம பிள்ளைங்களுக்காக தானே. இப்ப நம்ம புள்ள வீட்டை விட்டு போனா உன்னால் நிம்மதியா இருக்க முடியுமா? அவனுக்காக இந்த ஒரு வாட்டியும் நீ ஐஸ்வர்யாவா மன்னிச்சிரு அப்படின்னு அருணாச்சலம் சொல்ல. என் பிள்ளைங்களை யோசிச்சுதான் உன்னை இந்த வாட்டி மன்னிக்கிறேன், இதே சலுகை இன்னொரு வாட்டி எதிர்பார்க்காத, நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. இல்லத்த, இனிமேல் நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன், கரெக்டா இருப்பத்த அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல. அம்மா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா ஐம் சாரிமாங்கிறாங்க அருண். இல்லப்பா, நான் என் பிள்ளைங்கள நல்லா தான் வளர்த்துருக்கேன், உன்னை நினைச்சு எனக்கு பெருமையா தான் இருக்கு, உன்னோட அருமை இப்பவாவது இவளுக்கு தெரிஞ்சா சரி அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. சரி, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலம் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சரிம்மா, நான் போய் தீபாவை கூட்டிட்டு வரேங்கிறாங்க கார்த்தி. இருப்பா, நானே போய் தீபாவை கூட்டிட்டு வரேன். தீபாவோட அண்ணி கேள்வி கேட்டாங்களா, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேணாம். இங்க பாருமா, ஐஸ்வர்யாவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டது உனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும், எனக்கு என் பசங்களோட வாழ்க்கை தான் முக்கியம். அருணுக்காக யோசிச்சு நான் ஐஸ்வர்யாவை ஏத்துக்கிட்டேன், இப்போ கார்த்திக்காக தீபாவை நானே போய் கூட்டிட்டு வரேன், போதுமா அப்படின்னு கேட்க. தீபா எந்த தப்பும் பண்ணலையே, நீங்க தீபாக்காக கொஞ்சம் யோசிக்கலாம்ல அப்படின்னு மைதிலி கேட்க. ஏங்க ப்ளீஸுங்கிறாங்க கார்த்தி. சரி, உங்க மருமகளா நினைச்சு போய் கூட்டிட்டு வந்தா எனக்கு சந்தோஷம்தாங்கிறாங்க மைதிலி. சரிப்பா, நான் போய் தீபாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அபிராமி கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் தீபா கோவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அபிராமி அந்த இடத்துக்கு ரீச் ஆயிடுறாங்க. முன்னாடி போய் நின்று தீபா அப்படின்னு சொல்லி கத்தவும், அத்தைங்கிறாங்க தீபா. நீங்க எப்படி அத்தை இங்க அப்படின்னு சொல்லி கேட்க. அதான் தெளிவா லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்திருக்கியே, உன்னோட அண்ணி சொன்னா நீ இந்த அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருப்பேன்னு அப்படின்னு அபிராமி சொல்லவும், அண்ணி சொன்னாங்களா அப்படின்னு தீபா கேட்க. ஏய், நீ இப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறத நிறுத்து, உன்னோட டிராமாலாம் கார்த்திகிட்டு வச்சுக்க, எங்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. அத்தை, நான் அம்மன் வேஷம் போட்டப்போ புடவை தீ பிடிச்சது, அதுக்கப்புறம் முருகன் சிலையை கொண்டு போய் பதிச்சு வச்சது, இதெல்லாம் யோசிச்சு நைட் எனக்கு தூக்கமே வரல அத்தை, ஏதோ கெட்டது நடக்க போதுன்னு தோணிட்டே இருந்துச்சு, அதனால தான் நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு நடந்தே வந்தேன் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. கெட்டது நடந்துருமோன்னு நினைச்சு வந்தியா, இல்ல கெட்டது நடக்கணும்னு நினைச்சு வந்தியா அப்படின்னு அபிராமி கேட்கவும், அத்தைங்கிறாங்க தீபா. இங்க பாரு, கோயில்ல நிக்கிறோன்னு பாக்குறேன், இல்லைன்னா நீ பண்ண வேலைக்கு அப்படின்னு அபிராமி கோவமா பேசுவோம். நான் என்னத்த பண்ணேன்? கார்த்திக் சார் கிட்ட சொல்லியிருந்தா அவர் நடந்து வர வேண்டியதெல்லாம் வேணான்னு சொல்லியிருப்பாரு, அதனால தான் கார்த்திக் சார் கண்ணில் படுற மாதிரி லெட்டர் எழுதி
வச்சுட்டு வந்த. நான் நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு ஆரம்பிக்கும் போது உடனே அபிராமி அம்மா நிறுத்து. என் குடும்பத்துக்கு நீ என்ன நல்லது பண்ணிட்ட? நீ பாட்டுக்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்துட்ட. ஆனா அங்க வீடே 2 நிலைமை ஆயிடுச்சு தெரியுமா? இதுதான் நீ நல்லது பண்ற லட்சணமா? அப்படியே ஒன்னும் தெரியாத மாதிரி பார்க்காத. இந்த அப்பாவி வேஷத்தையெல்லாம் கார்த்திகிட்ட பண்றதோட நிறுத்திக்கோ. என் பசங்களுக்குள்ள சின்னதா கூட ஒரு சண்டை வந்தது இல்ல தெரியுமா? அண்ணன் தம்பிங்க 3 பேரும் அவ்வளோ பாசமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அருண்கும் கார்த்திக்கும் மனஸ்தாபம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை. பெத்த வயிறு பார்த்து துடிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை பண்ணி வச்சுட்டு வந்துட்டேல்ல நீ. இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்க, அத்தை நான் சாமி விஷயமா இருக்குன்னு சொல்லி பயந்துதான் வந்தேன். ஆனா நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே அத்தை அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு ஐஸ்வர்யா சாமியை கொண்டு போய் புதைச்சு வச்சது தப்புதான். ஆனா விஷயம் உனக்கு தெரிஞ்சது. நீ என்ன பண்ணிருக்கணும்? நேரா என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்து மொத்த குடும்பத்தோட நிம்மதி கெடுத்து வச்சுட்டேல்ல நீ. இன்னும் சொல்ல போனா ஐஸ்வர்யா இப்படி பண்றதுக்கு காரணமே நீதான்னு சொல்லுவேன். ஆமா அதுதான் நிஜம். ஒழுங்கா இருந்தவள இப்படி எல்லாம் தப்பு பண்ண தூண்டுனதே நீதான். ஏதாவது ஒரு டிராமா பண்ணி கார்த்தியை ஒட்டு மொத்தமா உன் பக்கம் கூட்டிட்டு போக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க. அதெல்லாம் பார்த்துதான் அவளுக்கு பயம் வந்துருச்சு. கார்த்தி ரொம்ப திறமையானவன். அவனை உன் பக்கம் கொண்டு போயிட்டா மொத்த சொத்தும் உனக்கு போயிடும்னு அவளுக்கு பயம் வந்துருச்சு. அருண் வேற சாமர்த்தியம் இல்லாம இருக்கான். அவனை ஏமாத்துறீங்களோன்னு யோசிச்சு என்ன பண்றதுன்னு புரியாம இப்படி சாமி விஷயத்திலே தப்பு பண்ண துணிஞ்சிருக்கா அப்படின்னு அபிராமி அம்மா சொல்லிட்டு இருக்க. உடனே தீபா திரும்பி சாமியை பார்க்கவும் அபிராமி அம்மாக்கு அப்படியே லைட்டா மனசுக்குள்ள ஒரு பயம் வந்து, அதுக்காக ஐஸ்வர்யா பண்ணது சரின்னு சொல்ல வரல. அதுவும் உன் உயிருக்கு ஆபத்து வர வேலையெல்லாம் அவ பாத்திருக்கா. அதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சதும் நானே அவளை வீட்டை விட்டு அனுப்புற முடிவுல தான் இருந்தேன். ஆனா அருணும் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. அத்தைங்கிறாங்க தீபா. இங்க பாரு இந்த மாதிரி நல்ல வேஷமெல்லாம் போடாத. உன் விஷயத்துல அதை நிறைய பாத்துட்டேன். இதை பார் இப்ப சொல்றேன் நல்லா கேட்டுக்கோ. இத மாதிரி டிராமா பண்ற வேலையெல்லாம் இதோடு நிறுத்திக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா அமைஞ்ச வாழ்க்கைய வாழப்பாரு. அப்படி இல்லாம உன்னால இன்னொரு தடவை என் பசங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, கார்த்தியோட வாழ்க்கையில இருந்து உன்னை இல்லாம பண்ணிடுவேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அங்கிருந்து அபிராமி வேகமா கிளம்பிடுறாங்க. கூடவே தீபாவும் கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுல எல்லாரும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காரை விட்டு இறங்குனதுமே கோவில்ல சொன்னதெல்லாம் நல்ல விதமா எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு அபிராமி அம்மா கூப்பிட தீபாவும் பின்னாடியே வராங்க. இவங்களை பார்த்ததும் மைதிலி மீனாட்சி 2 பேரும் வேகமா ஓடி வராங்க. என்ன தீபா நீ பாட்டுக்கு இப்படி பண்ணிட்டியே? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? எங்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மீனாட்சி கேட்க, சாரிக்கா நான் உன்னை நினைச்சு பண்ணேன். ஆனா எல்லாமே அதுக்கு எதிராக நடக்குது. அத்தை எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா போச்சுக்கா அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. ஏன் தீபா வீட்டுல இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. உன்னை கொலை பண்ற அளவுக்கு ஐஸ்வர்யா போயிருக்கா. என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சிருக்கல. இதெல்லாம் சாதாரணமான விஷயமா அப்படின்னு மைதிலி கேட்டுட்டு இருக்க. எனக்கே கூட இப்பதாங்க தெரியும். தீபாக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி மனசுடைஞ்சு போய் கோயிலுக்கு போயிருப்பா போல அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்க. அண்ணி நீங்க எப்படி இங்க வந்தீங்கங்கிறாங்க தீபா. நீ லெட்டர் எழுதி வச்சதை நாங்க வந்து பார்த்தோம். அதுக்குள்ள கார்த்திக் தம்பி உன்னையெல்லாம் எங்கெல்லாம் தேடி அலைஞ்சாங்க தெரியுமா? அவர் எனக்கு கால் பண்ணி விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நானே கிளம்பி இங்க வந்தேன் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க. அப்பா அம்மாக்கு இந்த விஷயம் தெரியுமாங்கிறாங்க தீபா. இல்ல தெரியாது. கார்த்திக் தம்பி சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு. அவரு உனக்காக எப்படியெல்லாம் யோசிக்கிறாரு தெரியுமா? ஆனா நீ பாட்டுக்கு இப்படி கிளம்பி போயிட்ட. வீட்டுல உனக்கு இப்படியெல்லாம் நடக்குதுன்னா மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாட்டியும் கார்த்திக் தம்பி கிட்ட சொல்லல அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க. நடந்த எல்லா விஷயமும் கார்த்திக் சாருக்கு தெரியும் அண்ணி. மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. தூங்க கூட முடியல. அதான் அண்ணி நடந்து வரேன்னு அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டேன். கார்த்திக் சார் கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளோ கஷ்டப்படணுமான்னு வேணான்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலங்கிறாங்க மைதிலி. சரி வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி மைதிலி தீபா 3 பேரும் உள்ள வராங்க. பண்ற டிராமாலாம் பண்ணிட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாம வரா பாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னம்மா தீபா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே? எல்லாரையும் பயமுறுத்துற மாதிரி பண்ணிட்டியே. கோவிலுக்கு போறேன்னா யார்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்னு அருணாச்சலம் கேட்க, சாரி மாமா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலங்கிறாங்க தீபா. ஆமா நீ பண்றதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம யதார்த்தமா தான் பண்றேன்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. தீபா நீ திடீர்னு காணோனதும் கார்த்திக் ரொம்ப பயந்துட்டான் தெரியுமா? அவனும் எங்கெல்லாமோ உன்னை தேடி அலைஞ்சு அதுக்கப்புறமா தான் அந்த லெட்டரை பார்த்து அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்து போச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியலமாங்கிறாங்க அருணாச்சலம். தீபா ஐஸ்வர்யா உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறானா? நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. ஆரம்பத்திலேயே நீ சொல்லியிருந்தேன்னா நான் இவ்வளோ தூரம் போக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க. அருண் நானே எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தான் அவளை கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமேல் அவ இப்படி எல்லாம் பண்ண மாட்டா. இந்த விஷயத்த மேல பேசிட்டு இருக்காம இதோட விட்டுரு. தீபா நீ ரூமுக்கு போங்கிறாங்க அபிராமி. தீபா அத்தை மாமாவுக்கு சங்கடம் வராத மாதிரி அவங்கள கவனமா பாத்துக்கோ. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மைதிலி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. தீபா திரும்பி கார்த்திகை பார்க்க கார்த்திக் ரொம்ப வேகமா அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. பின்னாடியே தீபாவும் ரூமுக்கு போறாங்க. ரூம்ல உட்காந்து கார்த்திக் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தீபா போய் டோர் ஓபன் பண்றாங்க. அங்கேயே தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.